டே 102க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் நம்ம ஹானஸ்ட்டாக பேசி ஆகணுங்க. அதாவது அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ரியலி லைக் யூ, உன்னுடைய அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதுதான் புரியாத ஒரு புதிராகவும் இருக்குது. சரி, ஃபினாலே வீக்கு. ஆனால் என்னென்னா, இப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, ஏங்க உண்மையாலே எல்லாம் உங்களெல்லாம் நான் ட்ரஸ்ட்டு கூட பண்ணலைங்க. அதாவது எனக்கும் ட்ராமா இருக்குது அப்படின்னு நான் கமல் சார் முன்னாடி சொல்கிறேன். சார் இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ராமாவா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மனம் உடஞ்சிட்டேன். அது எனக்கு மிகப்பெரிய அடி. அதுலேருந்து நான் என்னால் மீண்டு வர முடியாது. ஏதோ இந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் பேசுகிறேன் தவிர்த்து உங்களை நான் நம்ப கூட மாட்டேன். உங்கள் மேலே எனக்கு ட்ரஸ்ட்டே கிடையாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. ஜோவிகாவின் என்ட்ரிக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன். இந்த 100 நாள் நம்ம பார்த்தோம், அதாவது இவங்களுக்கு ட்ராமாவா சார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வலியை தந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே. ஒருத்தனை உமனேசர்னு சொல்லி வெளில அனுப்பியிருக்காங்களே, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். உள்ளே வந்த யாருமே அதை பற்றி மாயா கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் தேவையில்லை. வெளியில் வந்து ஏன்னா மாயாவுக்கு உண்மையாலே வலியின் வேதனை புரியும் அப்படின்னா இதை அவங்க உணர்ந்து தானே பார்க்கணும். அதாவது இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அர்ச்சனா வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் மாயாவை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மாயா புகழ் தான் பாடுறாங்க. ஒருவேளை மாயாவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக அர்ச்சனா வந்து மாயாவுக்கு எதிராக நின்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டே நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரியல் வெற்றியாளர்னால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ஆண்டனி தான். அர்ச்சனாவுக்கு அந்த சப்போர்ட் வந்ததுக்கு காரணமும் பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் நின்னாங்கிறது தான். ஆனால் அர்ச்சனாவுக்கு நமக்கு இவ்வளோ புகழ் இருக்குது, இவ்வளோ பெருசாக நம்ம வந்துட்டுருக்கோம், எதை பற்றியும் கவலை இல்லாத அந்த பொண்ணு அன்பை நோக்கி காத்திருக்கு. ஆனால் யார்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறாங்களோ அவங்க எல்லாமே அர்ச்சனாவின் முதுகில் குத்துறது தாங்க இந்த சீசனில் மிக கேவலமான விஷயமா இருக்குது. மாயா கண்டிப்பாக ஜோதிகா அக்கா சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த 2 நாள் அடுத்த 2 நாள் அர்ச்சனா பக்கம் தலை வச்சே படுக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் 1000 நன்றிகள் சொல்லுவோம்.